இந்திய அரசின் முதலீட்டை முறைகேடாக பயன்படுத்திய வழக்கில் இலங்கை முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சவின் மூத்த மகன் நமல் ராஜபக்சவை அந்த நாட்டு நீதிமன்றம் குற்றவாளியாக அறிவித்தது. கடந்த 2015ஆம் ஆண்டுக்கு முன்னர் ராஜபக்ச ஆட்சியின் போது கொழும்பு நகரின் மையப்பகுதியில் நடைபெற்று வந்த கிருஷ் ஹோட்டல் கட்டுமான திட்டத்துக்கு இந்தியா கடனுதவி அளித்தது. இலங்கை மதிப்பில் ரூபாய் 7 கோடியை நமல் ராஜபக்ச முறைகேடாக பயன்படுத்தி ரக்பி விளையாட்டை உருவாக்கியதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. கிருஷ் ஹோட்டல் கட்டடம் நிறைவடையாமலேயே பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் அரைகுறையாக உள்ளது. இந்த சூழலில் கடந்த நவம்பரில் அனுரகுமார திசாநாயக்க அதிபராக பொறுப்பேற்ற பிறகு ராஜபக்ச குடும்பத்தினர் மீதான ஊழல் வழக்குகள் மீண்டும் தீவிரமாக விசாரிக்கப்படுகின்றன. அதன் விளைவாக கிருஷ் ஹோட்டல் முறைகேடு வழக்கில் நமல் ராஜபக்ச மீதான குற்றச்சாட்டை கொழும்பு உயர் நீதிமன்றம் புதன்கிழமை உறுதி செய்தது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.